நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் யாரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே முதுகு வலி கால்லாம் குடைச்சல் எங்கேயுமே போகிறதில்ல அப்படின்னு ஒரு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35-40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 10ல் 8 பேருக்கு மேலே இந்த மாதிரி முதுகு வலி, இடுப்பு வலி, கால் குடைச்சல் இதெல்லாம் இருக்குது. இது வந்து பொதுவாக என்ன செய்கிறாங்க, காலையில் ஏஞ்சதும் லேசாக வலி இருக்கும், வேலை செய்ய செய்ய ஜாஸ்தியாகி ராத்திரியில் ரொம்ப குடைய ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, யாரையாவது விட்டு மிதிக்க சொல்லி ஒத்தடம் கொடுத்து ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டு அப்படியே நைட் தூங்கிடுவாங்க. திருப்பி மறுநாள் எழுந்திரிச்சு திருப்பி அதே இதுதான். கொஞ்சம் ரொம்ப வலி இருக்கிறப்ப பக்கத்தில் டாக்டர்கிட்ட காமிப்பாங்க. அவங்க ஏதாவது வலி மாத்திரைகள் ஊசி மருந்தெல்லாம் போடுறப்ப டெம்பரரி ரிலீஃப் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த வலி வந்து இடுப்பு வலி ஜாஸ்தி ஆகி அவங்களால நிற்க நடக்க முடியாது, படுக்க முடியாது, கால் ஃபுல்லாக குடைச்சல், இரவில் தூங்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலி இருக்கு. இந்த இடுப்பு வலி முதுகு வலி உலகம் ஃபுல்லாக ஆண் பெண் எல்லாருக்கும், எல்லா வயதினர்களுக்கும், முக்கியமாக நடுத்தர வயது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிக அதிகமாக இருக்கு. இதுக்கு வந்து வலி மாத்திரைகளும் மருந்துகளும் தான் ரிலீஃபா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது? சில சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்லாம் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷனுக்கு எல்லாரும் ரெடி கிடையாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு, இது எப்படி பர்மனெண்ட்டாக சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஃபிசியோதெரப்பி முதுகு வலி, அதாவது முதுகு வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிற எலும்பு தேய்வுனால வர்ற முதுகு வலி, ரெண்டாவது வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறதுனால வர்ற கால் குடைச்சலுடன் கூடிய முதுகு வலி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உறவினர்களோ நண்பர்களோ இல்லை உங்கள் அலுவலக வட்டத்திலையோ இந்த வலி இல்லாதவங்க நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தலைப்பு இது. இதை பற்றி ஃபஸ்ட்டு முதுகு வலியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதுகோட அமைப்பை நம்ம பார்ப்போம். முதுகு தண்டுவட எலும்பு வந்து ஒரு மேலே இன்னொரு எலும்பு மணி கோத்த மாதிரி இருக்குது. இந்த 2 எலும்புக்கு நடுப்புற இருக்கிற இடைவெளியில் தண்டுவட நரம்புகள் வெளிவந்து உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு. இந்த ஒரு எலும்பு இன்னொரு எலும்பும் வர்ற இந்த பாதையை மெயின்டைன் பண்ணுறது நடுப்புற வட்டுகள்னு இருக்கு. இதில் ஏற்படக்கூடிய உராய்வை தடுக்கிறதுக்கு சைனோவியல் ஃப்ளூயிங்கிற பசை மாதிரி ஒரு திரவம் இருக்கு. இப்போ நம்ம சடனாக வெயிட் தூக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த வட்டு வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து இந்த நரம்பு வர்ற பாதையை போய் அழுத்தும். இதில் வந்து சடனாக அவங்களுக்கு வலி வரும். இப்போ வண்டியில் போகிறாங்க, சடன் பிரேக் இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் ஜோல்ட் ஆகும். அப்புறம் ஜிம்முக்கு போய் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வார்ம் அப் பண்ணாமல் சரியாக பண்ணுறப்ப இந்த டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிடும். சில பேருக்கு விபத்துகள் ஆகும், விளையாட்டு வீரர்களுக்கு ஆகும். இது இல்லாமல் முக்கியமாக இப்போ தண்ணி பிரச்சனையில் குடம் தவளை தூக்குறதுனால இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அதனால வர வலி வரும். அடுத்தது வந்து இந்த 2 எலும்புகளுக்கு நடுப்புற இருக்கிற பசை குறையிறதுனால எலும்பே தேய ஆரம்பிச்சு அதனால அது நரம்பு அழுத்தி அதனாலையும் வலி வரும். இந்த முதுகு வலி வந்து வலி மாத்திரைகள்னாலேயோ, சில பேர் என்ன சொல்றாங்க, முதுகு எலும்பு வீக்னஸ் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு இந்த வலி இருக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா வலி இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அந்த மாதிரி எதையாவது போட்டு தேய்க்கிறதுனாலையோ உருவறதுனாலையோ வலி சரியாகாது. நான் சொன்ன மாதிரி அந்த முதுகு எலும்புல இருக்கிற நரம்பு நசுங்கிறதுனாலையும் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறதுனாலையும் ரொம்ப காமனாக முதுகு வலி கால் குடைச்சல் வருது. இதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணும், என்ன மெத்தடு, எதுனால உங்களுக்கு பர்மனெண்ட் ரிலீஃப் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நல்ல கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு. அடுத்தது வந்து வலி நிவாரணிகள் வந்து டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். இப்போ சாதாரண மசில் புல்னால வந்த முதுகு வலினா உங்களுக்கு வலி மாத்திரைகள் எடுத்து லேசான ஒத்தடம் கொடுத்து வீட்டில் 2-3 நாள் படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடும். இது வந்து ஆரம்ப கால முதுகு வலி. அடுத்தது வந்து இந்த முதுகு வலி வந்து ஓய்வெடுத்தா குறையும், வேலை செய்கிறப்ப ஜாஸ்தியாகும். அது மாதிரி பகல் ஃபுல்லாக வலி இருக்காது, ஈவினிங்க்கு அப்புறம் வலி ஜாஸ்தியாகி நடு இரவில் தாங்க முடியாத வலி குடைச்சல் ஜாஸ்தியாகும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேக் பெயின். இந்த மாதிரி நேரத்துக்கு வந்து ஓய்வும் வலி மாத்திரைகளும் உபயோகப்படாது. அது வந்து டெம்பரரி ரிலீஃப் தான் கொடுக்கும். அந்த நேரத்தில் வந்து ஃபிசியோதெரப்பி சிகிச்சை கொடுக்கணும். லோ பேக் பெயின்கிற முதுகு வலி, முதுகு வலியில் எலும்பு தேய்வினாலேயும் முதுகு வலி வரும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னாலேயும் முதுகு வலி கால் குடைச்சல் வரும். அந்த வலிக்கு ட்ராக்ஷனுங்கிற இழுவகை சிகிச்சை இது. இதில் வந்து 2 பெல்ட் போட்டு பேஷண்ட்டை டேபிளில் படுக்க வச்சுருக்கோம். பேஷண்ட்டோட கால் பக்கம் வந்து வெயிட் தொங்குது. ஸோ அந்த தண்டுவடத்தில் நசுங்கிட்டு இருக்க நரம்பு வந்து லேசாக இழுத்து விடப்பட்டு அந்த நர்வ் ரிலீஸ் ஆகிடும். அதனால முதுகு வலியும் கால் குடைச்சலும் பேஷண்ட்க்கு சரியாயிடும். இது யூஸ்வலாக ஒரு 10 நாள் சிகிச்சை கொடுப்போம். இந்த மாதிரி ட்ராக்ஷனுங்கிற இழுவகை சிகிச்சை. முதுகு வலிங்கிற பேக் பெயின், லோ பேக் பெயின்
ப்ளஸ் கால் குடைச்சல் இருக்கும். இது வந்து எலும்பு தேய்வுனாலே வரும். சில சமயம் வெயிட் தூக்கி இல்லை ஆக்சிடெண்ட்டில் விழுறப்ப டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அதனால இந்த இடுப்பு வலி கால் குடைச்சல் வரலாம். இதுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி அப்படிங்கிற இந்த சிகிச்சை கொடுக்குறோம். இதில் 2 நேர் மின்னோட்டங்களை பேஷண்ட்டோட உடம்புல கிராஸ் ஆகிறதுனால நடுத்தர மின்னோட்டம் வருது. இது வந்து வலி குறைச்சி ஸ்பாசம் ரிலீஃப் பண்ணி பேஷண்ட்க்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இந்த சிகிச்சை முறை வந்து எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி மின்னியல் சிகிச்சையும் பயிற்சிகளும் தான். என்ன தேவைன்னா தேவை வந்து பேஷண்ட்க்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. இந்த பேக் பெயினுக்கு வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட்டு முக்கியம். அடுத்தது மின்னியல் சிகிச்சை, நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகள் முக்கியம். இது வந்து குறைஞ்சது 10லேருந்து 15 நாட்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து நோயின் தீவிரத்தை பொறுத்து, வலியின் தீவிரத்தை பொறுத்து, பேஷண்ட்டோட வயசு இதை பொறுத்து இந்த நாட்கள் மாறும். 2வது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முடித்து நல்லா வலி குறைஞ்சிடும். வலி குறைஞ்சதும் கம்ப்ளீட் திருப்பி வரக்கூடாது அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உடல் இயக்க மருத்துவர்கள் வந்து சில எக்ஸசைஸ், பேக் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. அந்த எக்ஸசைஸை குறைஞ்சது 3 மாதமாவது பண்ணணும். நிறைய பேருக்கு தொப்பை இருக்குது, அந்த தொப்பை குறைக்கணும். தொப்பை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தம்மி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதனால கூட உங்களுக்கு பேக் பெயின் வரும். அப்புறம் நம்ம உட்கார்றது, ஆஃபீஸில் வண்டி ஓட்டுறது, இதிலெல்லாம் சில மாற்றங்கள் நம்ம செஞ்சுக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது முதுகு தண்டுவடம் வளையாமல் நேராக அதுக்குன்னு கட்ட மாதிரி உட்காரக்கூடாது. கூன் போடாமல் உட்காந்து சில எளிய பயிற்சிகளை ஃபிசியோதெரபிஸ்ட்டை கற்றுக்கிட்டு நீங்களாக புக்கை பார்த்தோ டிவியை பார்த்தோ பண்ணுறது வந்து டேஞ்சர். இதை பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பெண்டிங், வெயிட் லிஃப்டிங்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தால் பூரணமாக முதுகு வலிக்கு நல்ல நிவாரணம் ஃபிசியோதெரப்பிலையும் பயிற்சிகளையும் கட்டாயம் உண்டு. அதனால் எந்த முதுகு வலி, இடுப்பு வலி, கால் குடைச்சல் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபிசியோதெரப்பியும் பயிற்சியும் பொறுமையும் நிவாரணம் அளிக்கும். என்ன வியூவர்ஸ், நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க விமர்சனங்கள் எழுதி டாக்டர் குமரேசனோட மருத்துவமனையில பரிசா பெறுங்க. விமர்சனங்கள் அண்ட் லெட்டர்ஸ் அனுப்ப வேண்டிய முகவரி இன்னைக்கு ஒரு செக்மெண்ட் உங்களே தேடி. வயசானாலே அதிகமா நடக்க முடியாது, கை காலெல்லாம் வலிக்கும், ரொம்ப ரெஸ்டும் தேவைப்படும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வயசு ஆகாமலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது. இதுக்கு காரணம் உடம்பு அதிகமா வெயிட் போடுறதுதான். வரப்போற செக்மெண்ட்ல டாக்டர் விஜயா பிசியோதெரப்பி மூலமா கை கால் மூட்டு வலியெல்லாம் எப்படி குணப்படுத்தலாம், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்டா சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். முழங்கால் முட்டுவலி, நீ ஜாயிண்ட் பெயின் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து விபத்துகள், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸு, தடிக்கு விழுந்து, எலும்பு முறிவுக்கு பிறகு கட்டுப்பொருளாம் பிரித்த அப்புறமும் சில பேருக்கு முழங்கால் முட்டு வலி வரும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து எந்த விபத்தோ அடியோ படாமல் இயற்கையாக லேசாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக முழங்கால் எலும்பு தேவுனால வர முழங்கால் முட்டு வலி பற்றி பார்ப்போம். இது எப்படி ஆரம்பிக்குன்னா, முதல்ல வந்து லேசாக பிடிப்பு இருக்கும். காலையில் ஏஞ்சி ஒரு 10 அடி நடக்கிறதுக்கு டைட்டாக வலி இருக்கும். அப்புறம் படி ஏறுறப்ப வலி இருக்கும், கீழே உட்காருறது, சாப்பிட்றப்ப வலி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக வந்து உங்களுக்கு வந்து வீக்கம் வரும், பிடிப்பு ஜாஸ்தி ஆகும், இரவில் வந்து குடைச்சல் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் கொஞ்சம் முத்தின ஒரு 6 மாதம் 1 வருஷம் போன முட்டி வலிகளை என்ன ஆகும்னா கிராக்லிங் சவுண்ட், அதாவது எலும்பு ஒன்னோட ஒன்று உராயிற மாதிரி சவுண்டு வரும். வீக்கம் ரொம்ப இருக்கும். ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும். நைட்டில் தூங்கவே முடியாது. எந்த வலி மாத்திரைகளோ களிம்புகளோ எக்ஸசைஸோ ஒத்தடங்களோ ஒரு 1/2 hour to 1 hour தான் டெம்பரரி ரிலீஃப் தரும். இந்த மாதிரி முழங்கால் முட்டு வலி எதனால ஏற்படுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம முட்டு எலும்புல வந்து 2 எலும்பு, இது தொடை எலும்பு, இது கீழெலும்பு, இது நடுப்புற இருக்கிற பெட்டல்லாங்கிற சிட்டெலும்பு, இதுதான் நம்ம பெட்டல்லா எலும்பு. இந்த 2 எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று உராயாம இருக்கிறதுக்கு நடுப்புற ஆயில் மாதிரி பசை போன்ற திரவம் இருக்கு. 2வது வந்து நம்ம இப்போ உட்காரப்ப நடக்கிறப்பெல்லாம் எலும்பு டேமேஜ் ஆகுது. அந்த டேமேஜை சரி பண்றதுக்கு கார்டிலேஜுங்க இந்த ஒயிட்டா இருக்கிற குஷன் எலும்பு இருக்கு, குருத்தெலும்பும்பாங்க. இந்த சைனோவியல் ஃப்ளூயிடுங்கிற இந்த பசை போன்ற திரவமும் இந்த குருத்தெலும்பும் சரியான விதத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த பசை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உடல்ல.
முட்டி இல்ல, எல்லா உடம்புல எல்லா இடத்துலயுமே பசை குறைய ஆரம்பிக்கும். ஆனா முட்டி வந்து வெயிட் பேரிங் ஜாயின்னால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வலி ஏற்படும். ரெண்டாவது இந்த குருத்தெலும்பு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பசை இல்லாதனால எலும்பு ஒன்னோட ஒன்று டைரக்டா வராஞ்சு இந்த குருத்தெலும்பு டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜ் வந்து ஜாஸ்தியாகும். திருப்பி அது வளரக்கூடிய தன்மை குறைச்சலா இருக்கிறப்பதான் நம்மளுக்கு முட்டியில எலும்பு தேயுது. இது ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருக்கும். அடுத்து முற்றிய நிலையில என்ன ஆகும், சுத்தி இருக்கிற இந்த தசை நார்கள் சொல்லுவாங்க. தசை நாருங்கிறது வந்து லிகமன் சொல்லுவாங்க. அதாவது ஜவ்வு போன்று இருக்கும். இந்த ஜவ்வுகள் வந்து இப்ப கதவுல ஹிஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த சுருங்கி விரிய தன்மை கூடியது. இது இருந்தாதான் நம்மளால கீழே விழாம ஸ்டேபிளா நம்மளால நடக்க முடியும், படியிருக்க. அதாவது மொபிலிட்டியில ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதா இந்த லிகமெண்ட் சொல்றாங்க. ஸோ ஆரம்ப கால முட்டு வலியில இந்த பசை மட்டும் இல்லாதப்ப உங்களுக்கு பிடிப்பு வலி இருக்கும். இந்த கார்டிலேஜிங் இந்த குருத்தெலும்பு அரிக்கிறப்ப வீக்கம் வலி ஜாஸ்தியாகும், சவுண்டு வரும். இந்த லிகமெண்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறப்ப அவங்களுக்கு நடக்கிறப்பே கால் வந்து திடீர்னு மடங்குற மாதிரி பக்லிங் சவுண்டு வரும், மடங்கிடும். ஒரு சின்ன கல் தடுக்குனாலோ இல்லை படி ஏறப்பயோ இந்த சவுண்டு வந்து இந்த வழக்குன்னு முறிகிற சத்தம் கேட்கும், கால் வந்து மடங்கிடும். இது வந்து முற்றிய நிலையில இருக்கும். இந்த மாதிரி முட்டி வலிக்கு என்ன சிகிச்சை அளிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆரம்ப கால முட்டி வலி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு, பெயின் கில்லரு இதெல்லாம் கொடுத்தாலே, ஒத்தடம்லாம் கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு 10 நாள்ல வலி குறைஞ்சிடும். ஆனால் நிறைய பேர் அப்போ வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இது வாயு பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. பிடிப்புலாம் வந்து முட்டிகளில் வராது, பசை குறையிறதுனால தான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் நீங்கள் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் படி ஏறது, கீழே உட்காரலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, இப்போ நீ கேப் இருக்கு, அதாவது முட்டிக்கு போகிற வர அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால 1 மாசத்துல இந்த ஆரம்ப ஸ்டேஜ் முட்டி வலி வந்து எந்த மெடிசனும் சிகிச்சையும் இல்லாமல் பயிற்சியும் ஓயிலுமே சரியாயிடும். அடுத்து 2வது கட்ட முட்டி வலி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், பிடிப்பு இருக்கும், இரவு நேரத்தில் தூங்குறது கஷ்டமா இருக்கும், கால் ரொம்ப குறையும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வலி நிவாரணிகள் வந்து சில மணி நேரங்கள் தான் உங்களுக்கு வலியை குறைக்கும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்டேஜ் சிவியாரிட்டி பொறுத்து பலவிதமான மின்னியல் சிகிச்சை முறைகள் இருக்கு. இதில் வந்து முன்னே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பிங்கிற நடுத்தர மின்னோட்டம், கேலா ஒலி அலைகள், அல்ட்ராசானிக் தெரப்பி, அப்புறம் வந்து அகச்சியப்பு கதிகள், இதெல்லாம் வந்து 10 நாட்கள் முதல் 15 நாட்கள் முதல் தொடர்ந்து கொடுக்குறப்ப அங்கே இருக்கிற ரத்த ஓட்டை இம்ப்ரூவ் ஆகி அந்த டேமேஜ் எல்லாம் ரிப்பேர் ஆகி வலி வந்து ஒரு 80% மேலே வலி வீக்கம் எல்லாம் குறைஞ்சிரும். அப்போ 100% வரதுக்கு என்ன பண்ணுறது? 100% வரதுக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் ஃபிசியோதெரப்பி சில எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. அதை வந்து ரெகுலராக 2-3 மந்த்ஸ் நீங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு ரெகுலர் செக்கப்பில் இருந்தீங்கன்னா பூரணமாக நல்ல குணமாயிடும். முழங்கால் முட்டி வலி அப்படிங்கிற நீ ஜாயிண்ட் பெயின், அதாவது முழங்கால் முட்டு தேய்வினால ஏற்படக்கூடிய வலி. இந்த லேடி வந்து மிடில் ஏஜ் லேடி, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுங்கிற நீ ஜாயிண்ட் பெயினும் இருக்குது. இது வந்து ரொம்ப க்ரானிக் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி அப்படிங்கிற இந்த மின்னியல் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இவங்களுக்கு கால் ஃபுல்லாக ஸ்வெல்லிங் இருக்குது பாருங்கள், ஆங்கிள் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நாளாக வீக்கம் வலி இருக்கிறதுனால எல்லாம் ரத்த ஓட்டம் இல்லாமல் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. 2 பாதத்துலேயும் அவங்களுக்கு வீக்கம் இருக்குது. இது நாள்பட்ட மிக முற்றிய நிலையில் உள்ள முட்டி தேய்வு. மேலே அவங்களுக்கு இப்போ கொடுத்துட்ருக்க இந்த சிகிச்சை பேர் நடுத்தர மின்னோட்ட சிகிச்சை, அதாவது இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி அப்படிங்கிறது. இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ தான் 2 நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு பெயின் ரிலீஃப்கான டோஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த வலியோ கஷ்டமோ இருக்காது, லேசாக எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து கேலா ஒலி அலை, அதாவது அல்ட்ராசானிக் வேவ்ஸ், ப்ளஸ் ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வேவ்ஸ். இது அல்ட்ராசானிக் வேவ்ஸு. இப்போ இது வந்து அந்த வேவ்ஸை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பட் இது வந்து பேஷண்ட் வந்து இது சவுண்ட் வேவ்ஸ், கேலா ஒலி அலைகள். இது வந்து பேஷண்ட் வைக்கிறப்ப அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இது எப்படி இந்த மாதிரி வைப்ரேஷன் வரும், மெகாஹெர்ட்ஸில் வைப்ரேஷன் வரும். இது அல்ட்ராசானிக் மசாஜ் மாதிரி எஃபெக்ட் இருக்கும். பட் பேஷண்ட்க்கு ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது. இந்த அல்ட்ராசானிக் தெரப்பி இப்போ கொடுக்குறோம். இந்த முட்டியில் இந்த பேனாவில் குறிச்சிருக்க இடத்துல உங்களுக்கு தசை நார்கள் ரொம்ப கிழிஞ்சி போயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த சிகிச்சை கொடுக்குறோம். இப்படி வச்சுடுவோம். இது வந்து பேஷண்ட்க்கு ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியாது, வச்சுருக்கோமா இல்லையான்னு தெரியாது. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் கொடுக்குறப்ப அந்த சேதமடைந்த தசை நார்கள் வந்து கூட்டிடும். இது வந்து அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது இன்ஃப்ராரெட் லேசர்ங்கிற வெப்ப சிகிச்சை. இது முன்னாடி நம்ம பார்த்தது நடுத்தர மின்னோட்டம், அதுக்கு அடுத்து வந்து சவுண்ட் வேவ்ஸு.
இது வந்து ஹீட் வேவ்ஸு. இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து மெயினாக வந்து வலியை குறைக்கும். எப்படின்னா இதில் ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த முட்டியில் இருக்கிற வீக்கம் வலியும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க. ஸோ முதல்ல பேஷண்ட் வர்றப்போ அவங்களுக்கு வீக்கம் வலி ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே இருக்கிற அந்த ரத்தத்தெல்லாம் கரைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து வந்து ரொம்ப மிக முற்றிய நிலை. இந்த முற்றிய நிலைங்கிறது என்னன்னா, இப்போ இந்த நம்ம பேஷண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த லேடி மாதிரி அவங்களுக்கு வந்து பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஓவர் வெயிட் இருக்குது, அதனால கால் ரொம்ப வீக்கம் வலி இருக்குது. அந்த வலியினால அவங்களுக்கு கால் குடைச்சல், கால் கீழே கெண்டக்கால் தசை வரைக்கும் வலி இருக்குது. அவங்களால அவங்க வீட்டுக்குள்ளாரே நடமாட முடியாத அளவுக்கு வலி இருக்குது. பாத்ரூம் போக முடியாது, ஆட்டோவில் ஏற முடியாது, வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியாது, கீழே உட்காந்து சாப்பிட முடியாது. இது மாதிரி இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க, ஓவர் வெயிட் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்டு, இன்னும் அவங்களோட நடை குறைய குறைய வெயிட்டும் ஜாஸ்தியாகும், இந்த முட்டி வலியும் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வலி மாத்திரைகள் மட்டும் பத்தாது, ஃபிசியோதெரப்பி மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வந்து லாங் கோர்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும். இப்போ ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காங்கிறது எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு சிகிச்சை கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து அந்த நீ கேப் சப்போர்ட் வந்து கொஞ்ச நாள் ரெகுலராக பண்ணணும். அப்புறம் வந்து இப்போ நிறைய சப்ளிமெண்ட்ஸ், அந்த ஃப்ளூயிட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். அப்புறம் வெயிட் ரிடக்ஷனுக்கான அட்வைஸ் கொடுக்கணும். இவ்வளவும் பண்ணிட்டு அவங்க கான்ஸ்டண்ட்டாக செக்கப்பில் இருந்தால் தான் இந்த மாதிரி முற்றிய நிலையில் இருக்கிற ஃபிசியோதெரப்பி முட்டி வலிகளுக்கு சரியாகும். சில முட்டி வலிகள் வந்து அந்த முட்டி அந்த குருத்தெலுமே சுத்தமாக எக்ஸ்ரேல பார்த்தா இருக்காது. அவங்களால 2 அடி கூட எடுத்து வச்சு ட்ரீட்மெண்ட்க்கு வர முடியாத அளவுக்கு மோசம். அந்த மாதிரி முற்றிய நிலையாக இருந்தால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் வழி. என்ன வியூவர்ஸ், நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து அந்த கழுத்து எலும்பு தேய்வு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ரத்த நாள தடிப்புலாம் வந்து பை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் மற்ற டெஸ்ட்னால தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற அந்த நெக் பெயினில் வர தொந்தரவுகளை சொல்லிட்டேன். இந்த தொந்தரவுகளுக்கு இரவில் வந்து முக்கியமாக எல்லா வலிகளுமே வந்து மிட் நைட் டு ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்கும். முக்கியமாக தூங்க முடியாது நைட்டில். அதனால மறுநாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப கேராகவும் டயர்ட்னஸாகவும் இருக்கும். சில பேருக்கு இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால என்ன ஆகும்னா, அந்த ஆர்ட்ரி ரத்த குழாய் தடைப்படுற ரத்த நாளங்களை தடிச்சு போயிட்டு அவங்களுக்கு மூளைக்கு சரியாக ரத்த ஓட்டம் போகிறதுனால அவங்களால பிரிஸ்காக வேலை செய்ய முடியாது. ஆஃபீஸில் ஒரு மாதிரி டல்லாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் தூங்க மாட்டாங்க. அது மாதிரி ஆக்டிவாக வேலை செய்ய முடியாது. சில பேருக்கு மெமரி லாஸ் கூட இருக்கும். ஸோ சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸில் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாததுனால அவங்க வேற என்ன இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா, ஐ ப்ராப்ளம் இருக்குமா, இஎன்டி ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நெக் ப்ராப்ளத்தினால இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் நெக் ப்ராப்ளம் இல்லாமலும் இதெல்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னா, இப்போ வந்து வலி நிவாரணிகள் நான் முன்ன சொன்ன மாதிரி இதுக்கு வந்து டெம்பர் ரிலீஃப் தான் கொடுக்கும். சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற கழுத்து எலும்பு தேய்வினால வர கழுத்து வலிக்கு இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பிங்கிற நடுத்தர மின்னோட்டம் இந்த மிஷினு. இந்த மிஷினில் வந்து பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற கழுத்து எலும்பு தேய்வினால கழுத்து பிடிப்பு, வலி, குடைச்சல், கை குடைச்சல் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி 4 எலக்ட்ரோட்ஸ் வச்சு கழுத்து, கை 2 இடத்துக்கும் ஒரே நேரத்தில் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இந்த சிகிச்சை வந்து குறைஞ்சது 10லேருந்து 15 நாட்கள் கொடுப்போம். இது கூட மற்ற ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுப்போம். அப்போ வந்து அந்த தேய்ந்த எலும்புகளுக்கு நடுப்புற மாட்டிட்டு இருக்க நரம்பு ரிலீஸ் ஆகி பேஷண்ட்க்கு வலி நல்லா குறையும். சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற கழுத்து வலி, அதனால் வர தோள்பட்டை கை குடைச்சலுக்கு எலும்பு தேஞ்சு அது வழியாக வர நரம்பு ஜாம் ஆகிருக்கும். அந்த ஜாமான நர்வை மெதுவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ராக்ஷனுங்கிற இழுவிகை சிகிச்சை கொடுக்குறோம். இதில் 2 காலர் மாதிரி வச்சு பார் வச்சு பேஷண்ட் படுக்க வச்சு ஹெட் எண்டில் வந்து வெயிட் தொங்க விடுவோம். இது வந்து லேசாக அந்த நர்வை ரிலீஸ் பண்ணிவிடும். இது வந்து மேனுவல் ட்ராக்ஷன் பேர். அடுத்தது வந்து இதுவே வந்து எலக்ட்ரானிக் மிஷின் மூலமாக கொடுக்குற ட்ராக்ஷன் அடுத்தது பார்ப்போம். சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற கழுத்து எலும்பு தேய்வினால் வர்ற கழுத்து வலி, பிடிப்பு, கை குடைச்சலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மேனுவல் ட்ராக்ஷன் இழுவகை சிகிச்சை. இது வந்து எலக்ட்ரானிக் இழுவகை சிகிச்சை. இதுலேயும் அதே தான், அதே மாதிரி வெயிட்டுக்கு பதிலாக இதில் வந்து எலக்ட்ரானிக்கலாக அந்த ப்ரெஷர்னால இழுக்குது. இது வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சில பேருக்கு இந்த கழுத்து வலினால ரொம்ப கிடினஸ்லாம் இருக்கும்,
சில ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களால கண்டினியூஸாக 10 மினிட்ஸ் படுக்க முடியாது. அவங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ட்ராக்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதிக வலி நேரத்துலையும் இதை கொடுக்க முடியும். என்ன வியூவர்ஸ், நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க விமர்சனங்கள் எழுதி டாக்டர் குமரேசனோட மருத்துவ மலர பரிசு. ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடு. சில பேர் பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி சாப்பிடுவாங்க. இதனால உடம்பும் அளவுக்கு மீறி பெருத்துக்கிட்டே போகும். அதனால கழுத்து வலி, கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வலி வரும். இந்த வலியெல்லாம் பிசியோதெரபி மூலமா எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி வரப்போற செக்மெண்ட்ல டாக்டர் விஜயா சொல்லி செஞ்சு காமிக்க போறாங்க. கவனமா பாத்துக்கங்க. வணக்கம். இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் பற்றி பார்த்தோம். இந்த ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு வயசு ஒரு காரணம்னாலும் அடுத்த முக்கியமான காரணம் அப்படின்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடல் எடை அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒருத்தர் உடல் எடை ஜாஸ்தியாக இருக்காரு, அவர் ரொம்ப ஒபீஸாக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா, ஒருத்தரோட ஹைட்டுக்கும் அவங்களோட வெயிட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது வந்து அதிகமா இருக்கிறப்ப, அந்த விகிதாச்சாரம் அதிகமா இருக்கிறப்ப அவங்க வந்து மெடிக்கல் படி அவங்களோட உடை அதிகமா இருக்கு அப்படிங்கிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன். சப்போஸ் நீங்க உங்களோட ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, -100 வச்சுக்கோங்க, அப்போ 63. நீங்க வந்து +or-5 kg இருக்கலாம். அதாவது நீங்க 60 to 68 kg இருக்கலாம். இதுதான் வந்து நார்மல் வெயிட், மீடியம் வெயிட். சப்போஸ் இதுக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒபீஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் மட்டும் இல்ல, பலவிதமான மெடிக்கல் கண்டிஷன்ஸும் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்ம மிரர் முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா நம்மளோட உடல் எடை வந்து ஜாஸ்தி இருக்கா குறைச்சலா இருக்கான்னு நம்ம கண்ணே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும். அப்ப ஜாஸ்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட அப்பியரன்ஸ் வந்து மாறும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேசம்ங்கிற அந்த டம்மி வந்து தொப்பை ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட அழகு பர்சனாலிட்டியை கெடுக்கிறது வந்து அந்த டம்மியா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பின்பக்கம் புட்டம். அடுத்தது வந்து தொடை, கைகள், இதெல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கு. இதெல்லாம் ஜாஸ்தியா இருப்ப அவங்க முகத்தோட ஷேப்பு, அழகு எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு, மாறிடுது. ஸோ இந்த ஒபிசிட்டினால உலகம் ஃபுல்லா நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. ஆனா இது ஒபிசிட்டி இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா நீ குண்டா இருக்க, எல்லாரும் இழைச்சி போயிட்ட, நீ இழைச்சி போயிட்டியே அப்படின்னு குசலம் விசாரிப்பாங்க. ஆனா குண்டாயிட்டியேன்னு யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்டா அவங்க கோச்சிப்பாங்களா, கண்ணு பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணா, ஒண்ணு நம்ம ஸ்பவுஸ் கிட்ட கேட்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கலாம்னு நீங்க கேட்கணும். கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது மிரர் டெக்னிக். உங்க மிரர் முன்னாடி போய் நிற்கலாம். ஏன் இது முக்கியம்னா, இப்ப நிறைய ஜாப்ல வந்து பர்சனாலிட்டி முக்கியமா இருக்கு. ரெண்டாவது வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்க என்னதான் அழகான காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருந்தீங்கனாலும் உங்களோட சைஸ் அப்நார்மலா இருந்ததுன்னா அது பொருந்த போறது இல்லை. ஜுவல்லரிஸ் போட்டாலும் அது மாதிரிதான். அதே மாதிரி மீடியாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பர்சனாலிட்டிக்கு ஹைட் அண்ட் வெயிட் இருக்கு. இதை எல்லாத்தையும் விட நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, ஸ்லிம்மாவும் ட்ரிம்மாவும் ஹெல்த்தியாவும் இருக்கணும்னா வெயிட் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். நிறைய பேருக்கு இப்ப பிபி இருக்கு, சுகர் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி சில மெடிக்கல் கண்டிஷன்னால உடல் ஏறவும் ஏறலாம், இறங்கலாம். இந்த மாதிரி வர்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால வர்ற சில ட்ரக்ஸ், சில வியாதிகளுக்காக மருந்து சாப்பிடுவாங்க. அந்த மருந்து சாப்பிட்றதோட சைடு எஃபெக்டா வந்து அவங்களுக்கு உடல் எடை கூடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டயட் இருக்கிறதுனால, எக்ஸசைஸ் இருக்கிறதுனால உடல் எடை வந்து ரொம்ப குறைச்சலாதான் குறையும். அவங்களுக்கு வந்து அந்த கன்சர்ன் டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, இப்போ தைராய்டு ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனா இருக்கு. அந்த தைராய்டுக்கான சிகிச்சை எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு இந்த உடல் எடை குறையும். சில பேருக்கு ரத்த சோகையினால கூட அவங்களுக்கு உடல் எடை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க வெயிட் ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க, பூசின மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு அனிமிக் ப்ராப்ளத்துக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் எடை குறைஞ்சிடும். சில பேருக்கு ஃபேமிலிலேயே எல்லாருமே குண்டா இருப்பாங்க. அவங்க என்ன பட்டினி கிடந்தாலும் உடல் எடையை குறையிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபேட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது எல்லாத்த விட மெடிக்கல் கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஹார்ட் அட்டாக், பைபாஸ் சர்ஜரி, இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சைடில் நடக்கிறத கேள்விப்படுறோம். இதுக்கு வந்து உடல் எடை வந்து மெயின் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பழமொழி இருக்கு, ஓவர் வெயிட் வந்து லைக் a suitcase, you can carry but you can't give it to another person அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த ஓவர் வெயிட்டை வந்து நீங்க தான் குறைக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம்.
நிறைய பேர் வந்து டயட் இருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் கண்டிஷன் இல்லாமல் வர்ற ஓவர் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து கேலரிஸ்னு இருக்குது. இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா 25 கேலரிஸ், ஒரு காஃபி குடிச்சா 10 கேலரிஸ் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. டயட்டீஷியன்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த இந்த டயட்டில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா நொறுக்கு தீனி ஏதாவது எது கிடைச்சாலும் உள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு எடை குறையிறது ரொம்ப கஷ்டம். அந்தந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பசிக்குதா, இப்போ இளநீர், மோர், ஜூஸஸ் இது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் எடை கூடாது, சக்தி இருக்கும். சில பேர் டயட் குறைக்கணும் அப்படின்னு சொன்னதும் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடனே பட்டினி கிடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட்டினி கிடக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் குறையிறது குறையும். ஆனால் கை காலெலாம் ஒரு 10 நாள் கழிச்சு வெள்ளன்னு ஆட ஆரம்பிச்சுட்டு வேலை எதுவும் செய்ய முடியாது. எஸ்பெஷலி இப்போ பிபி சுகர்லாம் எங்கே பார்த்தா எல்லாருக்கும் இருக்குது. அவங்களாம் மயக்கடிச்சு விழுந்து அட்மிட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது டயட் கவுன்சிலிங். டயட் கவுன்சிலிங்கிறது டயட்டீஷியன்ட்டு நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் இப்போ டயட்டீஷியன் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா முக்கியமாக நான் சிம்பிளாக சொல்லணுன்னா எண்ணெய் பலகாரங்கள், பொரிச்ச ஃப்ரைட் ஐட்டம், ஸ்வீட்ஸு, ஆயில், கீ போட்ட ஐட்டம்ஸை நிறைய குறைச்சிக்கணும். நான் வெஜிடேரியன் எஸ்பெஷலி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் குறைச்சிக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து இப்போ அரிசியில் சாப்பிட்டா வெயிட் குறையாது, கோதுமை சாப்பிட்டா குறையும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் ஏற தான் போகும். 30% கார்போஹைட்ரேட், 30% ப்ரோட்டீனு, another few percent fat, 5% fat, மீதி எல்லாம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கிரீன்ஸு, பருப்பு வகைகள், தால், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் பழம் சாப்பிட்லாமான்னு கேட்காதீங்க. அது நீங்கள் டாக்டர்ஸை எந்தெந்த பழம் சாப்பிடணும்னு நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிறது வந்து 30% ப்ரோட்டீன், 30% கார்போஹைட்ரேட், அதர் திங்ஸ் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, கிரீன்ஸு, டால்ஸு, ஒரு 5% ஃபேட் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் விட்டமின், மினரல்ஸு, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடம்புல பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு வெயிட்டும் குறையும். அதே சமயம் உங்களுக்கு வந்து எந்த டயர்ட்னஸோ வீக்னஸோ இருக்காது. இது தெரியாமல் ஒரு 2 வேளை பட்டி கிடக்கிறது, நைட்டில் மட்டும் சாப்பிட்றது, இல்லை காலையில் வெறும் வயிற்ற வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே உங்களால் டயட்டை கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே, டயட் பற்றி இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ். வெறும் டயட் மட்டும் பத்தாது. பிகாஸ் யூ நீட் உங்கள் கேலரிஸ் வந்து பர்ன் ஆகணும், உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட் பர்ன் ஆகணும். பர்ன் ஆனால் தான் உங்களோட வெயிட் குறையும். ஸோ டயட்டு, எக்ஸசைஸ் ரெண்டுமே முக்கியம். என்ன வியூவர்ஸ், நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக